Kamal, this is ஈரோடு பிரபா மேத் சேனல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி சாப்டரில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இப்போது அது இல்லாமல் சம் வந்து பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் சம். வாட் இஸ் தட்? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 1, -1, -4, -6 அண்ட் -3, -5. இங்கே நான் ரஃபாக டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஏரியா, அதாவது பரப்பளவு வந்து ஃபைண்ட் பண்ணணும் அந்த ட்ரையாங்கிளுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? 3 பாயிண்ட்ஸ் இருக்குமா? x1, y1, x2, y2, x3, y3. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன எழுதுவோமா? ஸோ என்ன ஆகும்? x1, x2, x3, அகைன் x1. நெக்ஸ்ட்டு y பாயிண்ட்ஸ் y1, y2, y3, அகைன் y1. ஓகே, முன்னாடி 1/2 போட்டுக்கணும். ஓகே, அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது, நமக்கு மறக்கவும் மாட்டோம். So 1/2 into formula. What is that? x1 into y2 up to down. x1 y2 plus next x2 y3 next plus x3 y1 next bracket close பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ up down to up. ஓகே, ஸோ என்ன ஆகும்? y1 x2 plus y2 x3 plus y3 x1 bracket க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் கிவன் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2, x3 y3 வச்சு போடலாம். அப்படி சப்போஸ் போட்டால் நீங்கள் கன்வியூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் பாயிண்ட் அப்ளை பண்ணி அப்படியே கூட போட்டுக்கலாம். ஓகே, ஐ ரைட் த பாயிண்ட்ஸ் ஹியர். லிசன். என்ன பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க? 1, -1, -4, 6, -3, -5. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னது? 1, -4, -3. ஸோ 1, -4, -3, அகைன் 1. நெக்ஸ்ட்டு -1, செகண்ட் பாயிண்ட்ஸ் 6, -5, அகைன் -1. ஃபஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட்டாக திரும்ப ரிப்பீட் ஆகணும். ஓகே, இப்போது முன்னாடி 1/2 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபேர் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அப் டு டவுன். வாட் வில் ஹேப்பன்? ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 6 ஆர் 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 4 5 ஆர் 20. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3 1 is 3. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மைனஸ் ப்ராக்கெட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது டவுன் டு அப். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே சைனை மல்டிப்ளை பண்ணிடணும், அதுக்கப்புறம் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சைன் வந்து சோல் அப்படின்னா நம்பர் எப்படி நமக்கு ஒரு பாடி, நம்பர் பாடி சைன் சோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1 4 is 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 6 3 is 18. மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் 5 1 is 5. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 இந்த சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சைன் ஆகும் ஆல் ஆர் சேம் சைனா we can add 20 + 6 + 3. what will happen? 20 + 6 26, 26 + 3 29. மைனஸ் இங்கே 4 -8 -5 இருக்குது, -18 -5 இருக்குது. ரெண்டு சேம் சைனா. ஸோ என்னாகும்? -18 -5னா -23. ஸோ -23 + 4 -19. நெக்ஸ்ட்டு 1/2 29 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் 19. now which is equal to 1/2. 29 + 19 என்ன ஆகும்? 29 + 19 20 30 39 48. ஓகே, 48/2 இருக்கா? ஸோ 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு 2 டேபிளில் காமனாக இருக்குது. ஸோ we can cancel. remaining what will happen? we get 24. ஓகே, இது நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே மறக்காமல் என்ன போட்டுக்கணும்? ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறத போடணும். ஓகே, therefore ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார் கிவன் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கணும். சதுர அலகுகள் 24 இன் தமிழ் 24 சதுர அலகுகள்னு போட்டுக்குவோம். Like that we have to find out the answer. Thank you all.